ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற ஃபர்ஸ்ட் லெசன் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய சினானிம்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் போயிடலாம். லெட்ஜ். லெட்ஜ் அப்படின்னா என்னன்னா இந்த பாறையோட முகனை, அதுதான் நேரோ ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஜ்னா என்னது? நேரோ ஷெல்ஃப். லெட்ஜ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்ஜ். லெட்ஜ் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கு எட்ஜ். எட்ஜ் எதோட எட்ஜ் அப்படின்னா பாறையோட எட்ஜ். அப்ப நேரோ ஷெல்ஃப். நேரோனாலே குறுகலான பாத்துன்னு அர்த்தம். நேரோ ஷெல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கிளிஃப். கிளிஃப் அப்படின்னா ஹை ராக். ஹை ராக் வித் வெரி ஸ்டீப் சைட்ஸ் நியர் சி. அதாவது சீக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ராக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி ஸ்டீப் சைட்ஸ் அப்படின்னா செங்குத்தா இருக்கும். அதோட பக ஓரம் எல்லாம் செங்குத்தா இருக்கிற சாஞ்சி இருக்கக்கூடிய அந்த ராக்கை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளிஃப். கிளிஃப்னாலே ஹை ராக் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன் பிரிசிபைஸ். பிரிசிபைஸ் அப்படின்னா இந்த பாறையோட மவுண்டெயினோட இந்த சரிவா இருக்கிற சாஞ்சி இருக்கிற இந்த பகுதியை தான் பிரிசிபைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜனை தான் வந்து பிரிசிபைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிசிபைஸ்னா என்ன? வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் எ கிளிஃப் ஆர் மவுண்டெயின். ஆல்ரெடி நம்ம கிளிஃப்னா என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மவுண்டெயின், அதாவது ராக் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதனாலதான் இங்க வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் எ கிளிஃப் ஆர் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபிளாப். ஃபிளாப்னாலே பறவை பறக்கிறது. அதோட ரெக்கையை வச்சு சிறகடிச்சு பறக்கிறது. சிறகடிச்சு பறக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபிளாப்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க நம்ம இந்த ஒரு பேர்டு வந்து அதோட ரெக்கையை வந்து விரிச்சு பறக்குது பாத்தீங்களா, ஃபிளாப். ஃபிளாப்னாலே டு மூவ் விங்ஸ் அப் அண்ட் டவுன். டு மூவ் விங்ஸ் அப் அண்ட் டவுன். அப் அண்ட் டவுன்ல வந்து வச்சு பறவை வந்து பறக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிளாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். அடுத்தது பாருங்க, ஸ்கிம். ஸ்கிம்னாலே என்னன்னா நம்ம ஸ்விம் நமக்கு தெரியும் இல்லையா? தண்ணியில வந்து நம்ம ஸ்விம் பண்றது தான் வந்து ஸ்விம்னு நம்ம பார்த்திருக்கோம். அதே தண்ணியில அந்த ஸ்கிம்னாலே ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, ஸ்கிம்மிங் போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டுல நின்று அப்படியே அதுல ஸ்கிம் பண்ணி தாவி அப்படியே போறது, மேலேயே மிதந்துகிட்டே போறது. அதுக்கு என்னென்ன அர்த்தம் உங்களுக்குன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து இதுக்கு நீங்க எழுத முடியும். ஒன்னு டு கிளைடு, அடுத்தது டு ஸ்கேட், ஸ்கேட்டிங் பண்றது, தண்ணியில ஸ்கேட்டிங் பண்றது, தரையில இல்ல தண்ணியில. டு ஸ்லைடு. 3 விதமான ஆன்சர்ஸ் இருக்கு இந்த ஸ்கிம்முக்கு மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஹெர்ரிங். ஹெர்ரிங்னாலே மத்தி மீன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஹெர்ரிங்னாலே அது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். அது சில்வர் கலர்ல இருக்கும், லாங் சில்வர் ஃபிஷ். நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுட்டே வந்தீங்க, இந்த பிக்சரையும் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சினானியம்ஸை நீங்க உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது செவன்த் ஒன் கேக்கிள். கேக்கிள் அப்படின்னாலே இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். கேக்கிள் அப்படின்னா பறவைங்க கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுறதுதான் வந்து கேக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஷார்ப் புரோக்கன் நாய்ஸ் ஆஃப் எ சீகல். இந்த லெசன்ல சீகல் தான் வந்து அந்த சத்தத்தை போடும். ஸோ அப்ப ஷார்ப் புரோக்கன் நாய்ஸ். புரோக்கன் நாய்ஸ்னா அப்படியே குரலே சிதைஞ்சு போன மாதிரி கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுறதுதான் கேக்கிள். ஓகே, கேக்கிள் அப்படின்னாலே கேட்கறதுக்கே க்ளூ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம். க்ளூவும் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கேக்கிள் அப்படின்னா கேக்கிள், கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு அந்த அந்த நாய்ஸ் தான் வந்து கேக்கிள். ஓகே, பிளாட்டியூ. பிளாட்டியூ அப்படின்னா அப்படியே ஒரு சாதாரண லேண்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி எலிவேட் ஆகி மேல அப்படியே பறந்து இருக்கிற நிலப்பரப்பு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாட்டியூ. வைட் எலிவேட்டட் லேண்ட். வைட் எலிவேட்டட் லேண்ட் இது வந்து ஜியாகிரபிலே நீங்க படிச்சிருப்பீங்க. பிளாட்டியூ, மால்வா பிளாட்டியூ அந்த மாதிரிலாம் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. கரெக்டா? வைட் எலிவேட்டட் லேண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்க பிளாட்டியூ. நெக்ஸ்ட் ஒன் மேக்கரல். மேக்கரல் அப்படின்னா டேஸ்டி சி ஃபிஷ்ஷா. இங்க கையில வச்சிருக்காரு பாரு மேக்கரல், அந்த ஃபிஷ்ஷ வச்சிருக்காரு பாத்தீங்களா, டேஸ்டி சி ஃபிஷ். சி ஃபிஷ்லயே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடியது மேக்கரல். ஓகே, மேக்கரல். மேக்கரல் டேஸ்டி ஃபிஷ்ஷா இருந்தாலே இதுக்கு என்ன க்ளூ வச்சுக்கலாம். டேஸ்டி ஃபிஷ்ஷா இருந்தாலே மக்கள் வந்து அது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. மக்கள், மக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்கரல் மக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அள்ளிட்டு போயிடுவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும். ஓகேவா? அடுத்தது ஸ்கிராப். ஸ்கிராப்னாலே ஸ்மால் பீஸ். நம்ம சின்ன வயசுல ஸ்கிராப் புக் அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம்ல, குட்டி குட்டியா வந்து பசங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இப்ப ஸ்கிராப்னாலே ஸ்மால் பீசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கிராப்னா ஸ்மால் பீசஸ். இந்த லெசனோட எப்படி இதை லிங்க் பண்றது அப்படின்னா, அந்த சீகல் வந்து என்ன பண்ணும், தன்னோட முட்டையோட ஓட்டைய எக் ஷெல்லையே வந்து அது சாப்பிடும் இல்லையா, ஸ்மால் பீசஸ் ஆஃப் எக் ஷெல்ல சாப்பிடும் இல்லையா, அதுதான் வந்து ஸ்கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த 10 வரைக்கும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதியை கண்டினியூ பண்ணலாம்.